உங்களுக்கே தெரியும்க்கா, எப்ப நம்ம கம்பெனியை மூடினாங்களோ அப்பத்துல இருந்தே எல்லாரும் வேலை இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நானும் சித்தால் வேலைக்கு போனேன், வசந்தி ரோடு போடுற வேலைக்கு கூட போனா. அந்த வேலை கூட எப்பவாவது தான் கிடைக்கும். கையில காசு இல்ல, பசி பட்டினி வறுமை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாக்கா. அம்மா என்னை விட்டு போயிட்டியேடி. ஏகப்பட்ட கடன் ஏறி போச்சு. தினமும் கடன்காரங்க வீட்டு வாசலுக்கே வந்து அவமானப்படுத்திட்டு போறாங்கக்கா. மான மரியாதையை விட்டுட்டு எதுக்கு வாழணும்னு இந்த முடிவு எடுத்துட்டாக்கா. 2 நாளைக்கு முன்னாடி கூட நானும் இவ்வளவு சந்திச்சுதான் மேடம் பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம கம்பெனில மகா மேடம் ஒரு முதலாளி மாதிரி இருந்து நம்மள எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களே இன்னொரு கம்பெனில மேனேஜர் கீழே வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா. அவங்களுக்கே இந்த நிலைமை வந்துருச்சேன்னு உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினா மேடம். ஆனா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைக்கல மேடம். என் தங்கமே. ஆனா ஒண்ணுக்கா, நம்ம கம்பெனில வேலை பார்த்த எல்லாரும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு யாரு வேணாலும் இப்படி ஒரு முடிவை எடுத்துருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குக்கா. என் சாமி, கண்ணு முழிச்சு இந்த அம்மாவை பாருமா. இப்படி பார்க்கவா உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். தாலி கட்ட பாவையே விட்டுட்டு போயிட்டானே தங்கமே, என் தங்கமே. இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே, எனக்குன்னு இனிமே யாரு இருக்கா? ஐயோ, நான் மட்டும் ஏன் உசுரோட இருக்கணும்? ஆத்தா மகமாயி, ஆத்தா என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கே என்னைய அனுப்பி வச்சுடு. ஐயோ ஐயோ ஐயோ.